தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட எழுப்புதல் இரவு ஜெபத்திலே உங்களோடு கூட இணைந்து தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக முதலாவது நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இரண்டாவதாக என்னை அன்போடு கூட அழைத்த சபை போதகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்தில் கடைசி இமைப்பொழுதிலே கடைசி நிமிஷத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. ஆகவே இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்திலே தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக, அவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை முழுவதுமாய் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவோம். அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன்,
ஜீவனுக்கு நேராய் நடத்துங்கப்பா. அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் என்று அவர் கொரிந்து சபைக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அருளின தரிசனங்கள் வெளிப்படுத்தல்களை சொல்லுகிறபடினாலே என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட அடியே இவ்விதமாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனங்களையும் வெளிப்பாடுகளை சொல்லுவதற்கு சொல்லுகிறபடினாலே இதை குறித்து மேன்மை பாராட்ட என்னிடத்துல எந்த தகுதியும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அடியனுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாய் கொடுத்த ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு, அது இந்த நாளிலே பரிசுத்த ஆவியோட ஏவுதலினாலே அதி சீக்கிரத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் நள்ளிரவு நான் ஜெபித்து படுத்து விட்டேன். நள்ளிரவு என்று சொன்னால் 12 அல்லது 12 மணிக்கு எழுந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். சில நாட்கள் கழிச்சு 1 மணிக்கு எழுந்துப்பேன், 2 மணிக்கு. இப்படி அந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் இவ்விதமாய் அந்த நள்ளிரவை ஜெபித்து படுத்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் எனக்கு தரிசனமானார். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இவ்விதமாகவே அந்த நட்பு ஜெபித்து நான் படுத்துக் கொண்டிருந்த பொழுது சில நொடிகளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் எனக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் உட்கார்ந்து பேசுவதை போல, ஒரு சிநேகிதன் உட்கார்ந்து பேசுவதை போல தேவன் என்னோட கூட அமர்ந்து தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கண்களை திறந்து பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. ஆனா என்னுடைய ஆவியில உணர்கிறேன், ஒருவர் என் பக்கத்தில் உட்கார்ந்து என்னோட பேசினார். ஹல்லேலூயா. அவர் என்ன பேசினார் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நல்லா கவனிக்கணும், இப்பூமியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், கைவிடப்பட்ட சபைக்கு மகா உபத்திரவம் என்று கர்த்தர் என்னோட பேசினார். மறுபடியும் சொல்றேன், இப்பூமியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், கைவிடப்பட்ட சபைக்கு மகா உபத்திரவம் என்று கர்த்தர் என்னோட பேசினார். இந்த 2 வரிதான். தேவன் என்னோட கூட பேசிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். 2-3 நாட்களாக தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை எனக்கு ஒன்றும் புரியாமல் நான் திகைத்து போய், இது என்ன வார்த்தை, கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி 2-3 நாட்களாக இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டே இருந்தேன். பாருங்க, ஒரு 2-3
ஆமென். ஒரு கவனிங்க, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இந்த பகுதியிலே அக்கிரமத்தின் ரகசியம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தடை செய்கிறவன் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதாவது பூரணமாக்கப்பட்ட சபையும் பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே இந்த பூமியில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பின்புதான் இந்த அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரகசிய வருகையிலே பூரணமாக்கப்பட்ட சபை, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். தன் முழு பலத்தோடும் வல்லமையோடும் முழு அதிகாரத்தோடு கூட அவன் மாம்சத்தில் வெளிப்படுவான். அப்பொழுதுதான் கைவிடப்பட்ட சபைக்கு உபத்திரவங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய ரகசிய வருகை குறித்தும் சபை எடுத்துக் கொள்ளப்படுவது குறித்தும் தொடர்ந்து அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில முதல் மூன்று வருடங்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அங்கே பார்க்கும் பொழுது முதல் வசனம், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் போதும். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் இங்க ஸ்திரீ சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த 12ஆம் அதிகாரம் தான் ரோமன் கத்தோலிக் இந்த ஸ்திரீயை தான் மரியாள் என்று சொல்லப்படுறாங்க. அவர் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த வசனம் அவங்களுக்கு ஆசிரியர் இந்த ஸ்திரீ அவங்க கன்னி மரியாள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 5ஆம் வசனத்தில் ஒரு ஆண் பிள்ளை பெற்றார் என்று சொன்னவுடனே அவர் கிறிஸ்துவை என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் வழிபாடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளம். 5ஆம் வசனத்திலே சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இங்கு ஆண் பிள்ளை என்பது கர்த்தருடைய ரகசியம் எடுத்துக் கொள்ளப்படுகிற ஜெயம் கொண்ட சபைதான் ஆண் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது. ஸ்திரீ சபைக்கு அடையாளம். இந்த ஆண் பிள்ளை என்பது கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் ஜெயம் கொண்ட சபை ஆண் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது. 6ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1220 நாளளவும், அதாவது அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சியிலே முதல் 3 வருடம் அவளை போஷிப்பதற்கு தேவனாலே ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருக்கும். அந்தி கிறிஸ்துவின் 7 வருட உபத்திரவ காலத்திலே முதல் 3 வருடம் காலத்திலே கைவிடப்பட்ட சபை மகா உபத்திரவத்தை சந்திக்கும் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இன்னும் பிரசங்கத்துக்கு போல கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அந்த வெளிப்பாடை வசனத்தோடு கூட உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது நீங்க அந்த 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். பூரணமாக்கப்பட்ட சபை எடுத்துக் கொள்ளப்படும். பரிசுத்த ஆவி எடுத்துக் கொள்ளப்படுவார். பிறகு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியை துவங்கும்.
சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் ரகசிய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் வரும் பொழுது ஒரு கூட்ட தேவ ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அடியனோட பேசினார். கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு, ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினாலும் அது நீதியினாலும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கட்டளையை மறந்து, சத்தியத்தை மறந்து நாம் புசித்து குடித்து நாம் ஜீவிப்போமானால் நமக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் இந்த சனப்பொழுது வருவாரானால் அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு ஒரு சில போதகர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் உண்டு. நாம் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம், கடைசி நிமிஷத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். உங்க கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மந்தையை கர்த்தர் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு உத்தரவாதம் உங்க கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு திருச்சபையும் போதிக்க வேண்டிய சத்தியம் கர்த்தருடைய வருகையை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். இனி காலம் செல்லாது. பாருங்க, இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் யுத்தம், நாளுக்கு நாளாக அந்த யுத்தமானது இன்றைக்கு மூன்றாம் உலகப் போர் வழிவகுக்குமோ என்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த யுத்தம் இன்றைக்கு பெரிதாய் கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் பக்கம் சில நாடுகள் சேர ஆரம்பிக்கிறாங்க, ஈரான் பக்கம் ஒரு கூட்ட நாடுகள் சேர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மூன்றாம் உலக யுத்தத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இதெல்லாம் குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பாகவே, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் இன்றைக்கு நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சபையே, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம் நினைச்சிட்டு எல்லாரும் போயிடும் ரகசிய வருகைன்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல. ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆகவே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் நாம் கர்த்தரிடத்துக்கு திரும்ப வேண்டிய காலம் இது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச நாட்களிலே வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், ஐயா நான் இப்போதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்திருக்கிறேன், எனக்கென்று பல ஆசைகள் உண்டு, பல எதிர்பார்ப்புகள் உண்டு. நீங்க திடீர்னு பண்றீங்க, வருகைக்கு ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. அதனது காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கர்த்தர் இன்று இரவு வருவார் சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு புத்தி உள்ள கன்னிகை கூட ஆயத்தமா இருக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு அண்ணன், ஏன் இப்படி இருக்கிறீங்க, இப்ப திருமணம்
சில ஒரு ஒரு 5 வருடங்கள் முன்பாக அவர் சந்திக்கும் போது 40 வயசு அவருக்கு, 45 வயசு இருக்கும் அவருக்கு. 45 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னும் திருமணம் பண்ணாமல் இருக்குல்ல, நான் ஏதாவது பார்க்கட்டுமா, சும்மா ரொம்ப ஒரு அண்ணன் என்னோட இவங்க 45 வயசாக இருக்க திருமணம் பண்ணாமல் இருக்கிறாரு, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நான் எதாவது பார்க்கட்டுமாண்ணே. தம்பி, கர்த்தர் வரப்போறாரு. எப்படி? கர்த்தர் வரப்போறாரு. கல்யாணம் என்ன சொன்னா எனக்கு புரியல சார். கல்யாணமா? கர்த்தர் வரப்போறாரு தம்பி. அப்பயே நினைச்சேன், அடாடா இது வேற மாதிரி பேசும்போது கர்த்தர் வருவது உண்மை. அதுக்காக நம்ம குளிக்காம இருக்கலாமா, சாப்பிடாம இருக்கலாமா, வேலைக்கு போகாம இருக்கலாமா, அண்ணனுக்கு வேலையை செய்ய முடியுமா? தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வரப்போற பிரசங்கத்தை கேட்டுட்டோம், இதோ சீக்கிரமாய் வராரு, கடைசி நிமிஷத்துல வந்துட்டு பாஸ்டர் சொன்னாருங்க, இனி நான் வேலைக்கு போக மாட்டேன், இனி நான் குளிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்படி அல்ல. தேவன் நம் கரத்தில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாம் தொடர்ந்து நாம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கணும். அதே வேளையில கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோட கூட நாம் ஜீவிக்கணும். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளணும். தேவன் கொடுத்திருக்கிற தரிசனங்களையும், கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பையும், கர்த்தர் கொடுத்திருக்கிற நம் கரத்தில் நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாம் நிறைவேற்றிக் கொண்டு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக தான் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சபை என்று சொன்னா இப்ப பல பேருக்கு பல எண்ணங்கள் வரும். இப்போ கர்த்தர் இப்போ வருவாரானா, இந்த அக்னி சபை எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு பிடிக்கா சபை ஒன்றும் பத்தியா பக்கத்து வைக்காது, அது போகாது நம்ம நினைச்சுக்கிடுவோம். சபை சொன்னா அப்படியே டீமா போயிடுவோம். இந்த கட்டடம் மேல போயிடும், அக்னி திருச்சபை போயிடும், தண்ணீர் ஜீவ தண்ணீர் போகாது. அப்படி அல்ல. சபை என்பது நீங்களும் நானும் தான் சபை. அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனம் மேல போகும் வருகையில, ஒரு ஸ்தாபனம் போகாது. ஸ்தாபனம் அல்ல, கட்டடம் அல்ல. கர்த்தர் இங்க சொல்லுவது சபை என்பது நீங்களும் நானும் தான் சபை. ஒருவேளை கர்த்தர் இந்த சனப்பொழுது வருவாரானால் இங்க ஒரு 10 பேர் காணாம போயிடுவாங்க, இங்க ஒரு 10 பேர் காணாம போயிடுவாங்க. இவங்கதான் ரகசியம் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நம்ம திருச்சபையிலே கூட ஒரு கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்பட்டிருக்கும். நான் உங்களை குற்றப்படுத்தல, புரிந்துதான் சொல்றேன். 1000 பேர் இருக்கிற திருச்சபையில ஒரு 500 பேர் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அந்த 500 யார் தெரியுமா? ஒரு மெய்ப்பனுடைய, ஒரு போதகருடைய பாரம் 1000 எடுத்துக் கொள்ளப்படணும். அல்லேலூயா. 1000 பேரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஆண்டவர் நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். 1000 பேர் என் பிள்ளைகள் வரணும்னு சொல்லி. ஆனாலும் சில ஆடுகள் எல்லாம் பண்ணல, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டேங்குது. பாவத்தை விட்டு வெளியே வர அது மறுக்குது. துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வர விரும்பலையே, பாவத்தை விட்டு வெளியே வர விரும்பலையே, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய விரும்பலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்பது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் அமைகிறது தான் இந்த புதிய ஏற்பாட்டு சபை. இதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். பரிசுத்த அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய ஜனங்கள் எங்கே கூடுகிறோம், அதுதான் சபை. அந்த சபையில தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்படிதான் எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர்
சபை எடுத்துக்கொள்ளப்படதான் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆகவே தரிசனத்தை குறித்து பேசிட்டேன். கர்த்தருடைய ரகசிய வருகையில பரிசுத்த சபையும், பரிசுத்த சபை என்று சொன்னால் பூரணமாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, நாம் கர்த்தருடைய பிரசங்கத்திற்குள்ளாய் கடந்து போகலாம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து நான் உங்களோட கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவும் தம்முடைய சீஷர்கள் காணப்பட்டு பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் மீண்டும் 2வது முறை வருவார் என்று சொல்லியும் வேதவசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வருகை குறித்து நாம் வேதத்தை நாம் ஆழமாய் ஆராய்ந்து அறியும் பொழுது அந்த 2ஆம் வருகையை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்க முடியும். இதுவரைக்கும் நம்ம ரெண்டு கேள்விப்பட்டிருக்கோம். ரகசிய வருகை, இன்னொன்று பகிங்கரமான வருகை என்று சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வேதத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது அந்த 2ஆம் வருகையை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று ரகசிய வருகை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 58 ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயுள் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் சாவதில்லை, நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14, 18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் விசுவாசிக்கிறோமே, கொண்டு வருவார். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நாம் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய ரகசிய வருகையை குறித்து இங்க பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரகசிய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுமா, மேகத்திலே அவரை சந்திப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பூரணமாக்கப்பட்டவர்கள், உயிரோடு இருக்கிற பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ரகசியம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவரு இந்த ரகசியம் பூமிக்கு இறங்கி வரமாட்டார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் என்ன பண்ணுவார்? மேகத்தின் மேலே வருவார். அவ்வளவுதான். நாம் எதிர்கொண்டு போவோம்.
ஏன்னா ஒரு திருடன் வருகிறதை போல அவர் வந்து விடுவார். அல்லேலூயா. ஆகவே நாம் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கணும். எதிர்பாராத வேளையில கர்த்தர் வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் வருவார். ஆனால் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லை என்னிடத்துல இன்னும் ஏதாவது தடைகள் காணப்படுகிறதா? எனக்கு இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது பயம் வரும். ஒருவேளை கர்த்தர் இன்று இரவு வந்துட்டாதான் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, இல்லை என்கிட்ட தடைகள் ஏதாவது இருக்குமோ பயம் வந்துடும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறது எதுக்காக? நான் வருகை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான். நான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இதற்காக இத்தனை பாடுகள். இந்த திருச்சபை கூட அதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக கர்த்தர் சபையை நிறுவினார்? இந்த மனவாட்டியை சந்திப்பதற்கு மனவான் ஆவலாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆவலாய் இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ரகசிய வருகை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36-40 வசனம் வாசிக்கும் தெளிவாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் மத்தேயு 24ஆம் அதிகாரம், அங்க ஒரு பெரிய சத்தமா வாசிக்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36-40 வாசிக்க. அந்த நாளையிலும் அந்த நாழிகையிலும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏக்கிரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணவிடப்பட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரகசிய வருகை குறித்து தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் காலத்திலும் அப்படியே நடக்கும். நோவா சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது, மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கித்தார். நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணார். ஆனா நோவாவை அவருடைய நீதி பிரசங்கத்தை ஒருத்தனை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அலட்சியம் பண்ணினார். ஒரு வார்த்தையை அலட்சியம் பண்ணார். பெண் கொடுத்து பெண் எடுத்து புசித்து குடித்து நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. திடீரென்று ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போனது. அது போலவே மனுஷகுமார் காலத்திலும் நடக்கும். இன்றைக்கும் அநேக நோவாக்கள் எழும்பி கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அறைக்கூர் விடுகிறார்கள். ஆனால் இந்த காலத்திலும் கூட அநேக நோவாக்கள் எழும்பி கர்த்தர் வருகை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் அன்றைக்கு எப்படி நோவாவின் காலத்தில் புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் வாங்கிக் கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே போல இன்றைக்கு ஒரு கூட்ட சடங்குகளை பண்றாங்க இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வருகையில ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படும். வாசிச்சோம் அல்லவா? வயல 2 பேர் இருப்பாங்க, அப்புறம் எந்திரம் 2 பேர் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சுவிசேஷத்துல இன்னும் கூட 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான். ஆகவே அவர் வர நாள் யாருக்கும் தெரியாது. ஆகவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போக சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் எங்க போக முடியும்? வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். ஒருவர் இன்றைக்கு யாராவது இன்னும் ஞானஸ்தானம் பெற்றுக்
கொள்ளாமல், இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல், இன்னும் மனம் திரும்பாமல், இன்னும் நீங்க இருதய கடினமாய் ஜீவித்துக் கொண்டிருப்பானால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த கர்த்தருடைய வருகை எடுக்கிறோம், எந்த தடைகள் இருக்கக்கூடாது. தடைகள் இருக்குமா இன்றைக்கு என்ன பண்ணுங்க, தடைகளை மாற்றி விடுங்கள். இரண்டாவதாக அவருடைய வருகை நாம் ரெண்டு குறிக்கலாம். இரண்டாவது அறுவடை. அதாவது மத்திய 24ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கலாம். ரகசிய வருகை, இரண்டாவது அறுவடை என்று பெயர் வைத்து உங்களோட பேசுகிறேன். மத்திய 24ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களில் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். நல்லா கவனிக்கணும். ரகசிய வருகையிலே ஒரு தேவ எக்கால சத்தம் தொனிக்கும். அந்த சத்தம் யாருக்கு கேட்குனா, எடுத்துக் கொள்ளப்பட போகிற தேவ ஜனங்களுக்கு மாத்திரம் சத்தம் கேட்கும். வேற யாருக்கும் கேட்காத சத்தம். அல்லேலூயா. ரகசிய வருகை ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நடந்து முடியும், யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு 30ஆம் வசனம், மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் வருது, பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆனா இந்த முறை எல்லாரும் பார்ப்பாங்களாம். இந்த முறை ஆண்டவரை பார்ப்பார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதரை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வானத்தில் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 14-16 ஒருத்தர் வாசிக்கலாம். இப்படி நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் இந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும் தமது கையிலே கையிலே கருப்புள்ள அரிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின்மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. ஆகையால் இப்படி அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை நீட்டினார். பூமியின் விளைவுகள் அறுத்துவிட்டது. நல்லா கவனிங்க. இந்த முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிரசின் மேல் என்ன பண்ணலாம், பொற்கிரீடம் தரித்தவராக, தம்முடைய கையிலே கருப்புள்ள அரிவாளை உடையவராக உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணுவாராம், பூமியில பயிர் முதிர்ந்தது, என்ன பண்ணுங்க, அரிவாளை பிடித்துக் கொண்டு அதை அறுத்து விடுங்கள் என்பார். நல்லா கவனிங்க. அதாவது நீங்க டைம் கிடையாது, குறிச்சு வச்சுங்க. வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் நீங்க 7-10 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு, அதாவது கர்த்தருடைய வருகைக்கு பின்பு, அதாவது ஆண் பிள்ளை சிங்காசனம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு வானத்தில் பெரிய யுத்தம் உண்டாகும். அதாவது மிகாவேலும் அவருடைய தூதர்களும் வலு சர்ப்பத்தோடும் அவருடைய யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்களாம், அவனை ஜெயிப்பார்கள். அவன் தோற்கடிக்கப்பட்டு இந்த பூமியில விழத்தள்ளப்படுவான் என்று சொல்லி அந்த அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை வாசிக்க ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. மிகாவேலுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே சர்ப்பமானது, அந்த வலு சர்ப்பம் தோற்று போகிறது. அவன் ஒரு கூட்டத்தோடு கூட அவன் பூமியில விழத்தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அப்படி விழத்தள்ளப்படும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-4 வசனம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வலு சர்ப்பமானது தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய பலத்தையும்
அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்குது? ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொண்ட பிறகு, ஆண் பிள்ளை சிங்காசனம் எடுத்துக்கொண்ட பிறகு இந்த யுத்தம் நடக்கிறது. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே அவன் தோற்று போகிறான். அவன் பூமியில விழத்தள்ளப்படும் பொழுது அவனுடைய தன்னுடைய சிங்காசனம், அதிகாரம், பலன் எல்லாவற்றையும் அவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறான். அவன் தான் அந்தி கிறிஸ்துவாய் வரப்போகிறவன். அல்லேலூயா. இதெல்லாம் வருகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அந்தி கிறிஸ்து வந்தவன 7 ஆண்டுகள் இந்த பூமியில சர்வதிகாரம் நடக்க போகிறது. அல்லேலூயா. அந்த காலத்துல தான் வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13-17 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்தி கிறிஸ்து 7 வருடங்கள் பூமியில் ஆட்சி செய்வான். முதல் 3 வருடங்கள் அதாவது ஸ்திரீக்கு, அதாவது கைவிடப்பட்ட சபைக்கு உபத்திரவம் நேரிடும். இப்ப ரகசிய வருகையில கைவிடப்பட்ட சபை எங்க போகுது? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளாய் கடந்து போகும். அந்த முதல் 3 வருஷத்திலே அந்தி கிறிஸ்து கைவிடப்பட்ட சபையை உபத்திரவத்திற்குள்ளாக நடத்துவான். பயங்கரமான உபத்திரவம் அங்க சந்திக்க நேரிடும். அந்தி கிறிஸ்துவ வணங்க சொல்லுவான், கிறிஸ்துவ மறுதலிக்கணும் சொல்லுவான். அங்க ஒரு நம்பர் கொடுக்கப்படும், ஒரு முத்திரை. அது என்ன பண்ணும்? தன் வலது கையிலாவது நெற்றிலாவது தரிக்கணும். அவன் தரிக்கவில்லை என்று சொன்னால் அவன் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போகணும். அப்பொழுதுதான் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள், நாங்க கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம், நாங்கள் முத்திரையை தரித்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். அவங்களாம் யார் தெரியுமா? நான் என்னுடைய வியாக்கியானத்துல இப்ப கேர்லெஸ்ஸா நிர்விசாரமா இருக்காங்க சில பேர், சில போதகர்கள், சில தேவஜனங்கள். வரட்டும்பா, ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி இருப்பாங்க, ஆனா கைவிடப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உணருவாங்க, ஐயோ நான் வருகையில கைவிடப்பட்டேனே, ஐயோ ஐசக் பாஸ்டர் போயிட்டார் ரகசிய வருகையில, நான் அவரு கூடவே இருந்த, நானும் போக நினைச்சேன், நான் போகலையே. அப்பதான் அவருக்கு என்ன பண்ணும்? வருகை வந்து போயிடுச்சு, பாஸ்டர் காணோம், பாஸ்டமாவே காணோம். இப்பதான் ஆளுநம், நான் செத்தாலும் பரவாயில்லப்பா, நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், நான் இந்த முத்திரையை குத்த மாட்டேன், நான் ரத்த சாட்சியாவது மறித்து நான் பரலோகத்துக்கு போனேன்னு சொல்லி சில பேர் வைராகியமாய் மறிப்பார்கள். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரணமான மரணமா இருக்காது. கிருபையின் காலத்துல வாழ்றோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபைகள் உண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் உண்டு, பரிசுத்தா இருக்கிறாரு. இவ்வளவு இருக்கும் பொழுதே பரிசுத்த வேதாகம் இருக்கு. இவ்வளவு இருக்கும் பொழுதே என்னால கர்த்தருடைய ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட முடியலனா, பரிசுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ஒரு உண்மையான திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அன்னைக்கு பைபிள்லாம் பார்க்க முடியாது. அந்தி கிறிஸ்து காட்சியில ஒரு உண்மையான ஊழியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல நம்ம வந்து சாதாரணமெல்லாம் வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கவே நம்ம வாழ்ந்துருக்க முடியல. எல்லாமே இருக்குது, பரிசுத்த வேதாகம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கிருபை இருக்குது, அபிஷேகம் நடத்தக்கூடிய ஊழியக்காரர் இவ்வளவு இருந்து கூட கைவிடப்பட்டனா ஈஸியா போய் நினைக்காதீங்க. அது பயங்கர உபத்திரமா இருக்கும். அல்லேலூயா. கொடூரமா இருக்கும். அந்த 7 வருஷத்துல முதல் 3 ஆண்டுகள் கைவிடப்பட்ட சபை மகா உபத்திரவத்தை சந்திக்கும். அதிலும் கூட ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காய் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுவாரு? தன் சிரசின் மேல பொற்கிடம் தரித்தவராய் மேகத்துல தோன்றுவாரு. தம்முடைய தூதலை அனுப்பி இரத்த சாட்சியாய் மரித்தாங்க தெரியுமா? அந்த கூட்டத்தை கர்த்தர் எடுத்துக் கொள்வார். அப்போ ரகசிய வருகையில பரிசுத்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டுவாங்க. பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியானவரும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில முதல் 3 வருஷத்திலே இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு கூட்டமும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒருவேளை இப்போ ஒருத்தர் தீர்மானம் பண்றாரு, எப்பா அப்ப 2 சான்ஸ் இருக்கு போகுது, ரகசியவர்களை கைவிடப்பட்டுனா அடுத்த சான்ஸ் விட்டுறவே கூடாது. கற்பனை கூட பண்ணாத, தயவு செய்து
ஆனாலும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? குத்தப்படுவாங்க. ஐயோ, என்னை நான் உளையான பாவ சேற்றில் இருந்தனே, என் இயேசு என்னை தேடி வந்தாரே, என் பாவத்தை எல்லாம் கழுவினாரே, என்னை பரிசுத்தமாக்கினாரே, அபிஷேகம் பண்ணினாரே, தரிசனம் கொடுத்தாரே, அழைப்பை கொடுத்தாரே, ஊழியத்தை கொடுத்தாரே, நான் கைவிடப்பட்டு நிற்கிறேனே புலம்பி அழுது அதுக்கு பிறகுதான் ரத்த சாட்சியை மறிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அவர் பொற்கிடம் தரித்தவராய், கையில கருவுள்ள அறிவாளை பிடித்தவராய் மேகன் உட்கார்ந்தராய் தோன்றுவார். அப்பொழுது அவர் தன்னுடைய தூதரை அனுப்பி அக்காலத்தில் ரத்த சான்றிதழ் மறிக்கும் அனைவரை கூட்டி சேர்ப்பார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். 14ஆம் அதிகாரம் 14-16 மத்திய 24ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கிறோம். ரகசியம் யாரும் பார்க்க முடியாது ஆண்டவர், ஆனா இந்த இடத்துல நோக்கி பார்ப்பாங்க. நேரம் உட்கார்ந்து இருக்கிறாரு. மூன்றாவதாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வருகை தான் பகிங்கரமான ஒரு வருகை. அல்லேலூயா. எரேமியா 30 வாசிக்கிறோம். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில அடுத்த முதல் 7 வருஷத்துல 3 வருஷம் பார்த்துட்டோம். 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில முதல் 3 ஆண்டு, அது 1220 நாள் பார்த்துட்டோம். அந்த அந்தி கிறிஸ்து 2வது 3 வருஷத்துல யூதர்களுக்கு மகா உபத்திரம் உண்டாகுமா. வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ, அந்த நாள் அது போல ஒத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அடுத்த அந்த 7 வருஷத்துல 2வது 3 வருஷ ஆட்சி காலத்திலே யூதர்கள் மகா உபத்திரம் உண்டாகும் அவர்களுக்கு. இதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லா கவனிங்க. அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்தில் நிமித்தமாக யூதர்கள் தங்களுடைய மேசியாவாகிய மீட்பரை, அதாவது மேசியா வருகைக்காய் புலம்பலோடும் கண்ணீரோடும் ஆவலோடு கூட காத்திருப்பாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்து மகா உபத்திரத்திற்குள்ளாய் யூதரை நடத்துவார். நான் இந்த செய்தி விட்டு கொஞ்சம் வெளியே போறேன். நீ யுத்தம் நடந்துட்டு இருக்குல்ல, இஸ்ரேல்ல எருசலேம் இருந்த அந்த தேவாலயம், நீங்க அந்த தேவாலயம் இல்லை, அந்த இடத்துல நீ வேற ஒன்று இருக்கு. அது ஒன்று பூமி அதிர்ச்சியினாலே ஒன்று இடிக்கப்படணும், இடிந்து விடும், இல்ல யுத்தத்துல இடிந்து விடும். அந்த இடத்துல தான் 3வது தேவாலயம் கட்டப்படும். அல்லேலூயா. அந்த 3வது தேவாலயம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல கட்டப்படும். ஆனா அந்த ஆலயத்தை கூட அது அந்த 7 ஆண்டு முடிவு அந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அது 2வது வருஷம் 3 வருட உபத்திர காலத்தின் முடிவிலே துன்மார்களுக்கு தக்க தண்டனை அளித்து இப்பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்யும்படிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோட கூட எல்லோரும் காணும்படியாக அவர் எந்த இடத்துக்கு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அதே ஒளிவ மலை மேல் கர்த்தர் வந்து நிற்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
பரிசுத்தவான் வரப்போறான். யார் அந்த பரிசுத்தவான்? கர்த்தருடைய ரகசியம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் அவரோடு கூட வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. 1000 வருடம் அரசாட்சி காலத்திலே நாம் இயேசுவோடு கூட அந்த பரிசுத்தவான் கூட்டத்தில் இருந்து நாம் ஆட்சி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம 2வது முறையா வரப்போறோம். எத்தனை பேர் சத்தியம் இன்னைக்கு தெரிந்து முதல் முறை? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் பரிசுத்தவான்கள். நாம் 1000 வருட அரசாட்சி காலத்திலே ஆட்சி செய்யபடியாய் நாம் கிறிஸ்துவோடு கூட வரப்போகிறோம். அன்னைக்குதான் நான் தாவீதை பார்க்க போறேன். அன்னைக்குதான் நான் மோசேயை பார்க்க போறேன். அன்னைக்குதான் நான் எலியாவை பார்க்கணும், எலிசாவை பார்க்கணும். 1000 வருடம் அரசாட்சியில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கும். அது எருசலேமில் இருக்கும். தேவனே அதுக்கு ஆலயமா இருப்பார். அதுக்கான தேவனுடைய பிள்ளையே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நிறைய டாபிக் வருகை குறித்து பேசணும். நிறைய 1000 வருஷம் அரசாட்சி காலத்து தனியாக பேசணும். அது தனி பிரசனம். இன்னும் ஆழமாய் போனா இனி நிறைய ரகசிய கிறிஸ்துவங்கள்லாம் உண்டு. இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா என்ன இருக்காது, ஞானஸ்தானம் பெற்றிருக்க மாட்டாங்க, அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. ஆனா இயேசுவை அவர்தான் மெய்யான கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. மனம் திருப்பான், அபிஷேகம் இருக்காது, அவங்களை எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு காலம் வரும் அவங்களுக்கு. அந்த காலத்தில் அவர் எழுந்திருப்பார்கள். அவருடைய கிரிக்கு தக்க கத்தனப்படுற அவர் பலனளிப்பார். 3வதாக அந்த பகிங்கிற வருகையில கர்த்தர் வரப்போகிறார். அங்க ஒரு பெரிய யுத்தம் உண்டு. அது என்ன யுத்தம் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கும் அர்மகதான் என்கிற ஒரு இடம் ஒன்று உண்டு. அந்த யுத்தம், அந்த அந்தி கிறிஸ்து கர்த்தருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக தன்னுடைய சேனைகளை கூட்டி சேர்ப்பான். அவனை கர்த்தர் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தன்னுடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நாசமாக்குவார். அல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த அர்மகதான் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் கடைசி கால யுத்தத்திற்காக இன்றைக்கும் தேவன் வைத்திருக்கிறார். இதை குறித்து நீங்க குறிப்பு வச்சீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12, 16, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும், சகரியா 14, 1 முதல் 4 வசனமும், வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது யுத்தத்தை குறித்தும் கர்த்தர் அவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசமாக்குவார் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, பின்பு அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பிடிக்கப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த 7 ஆண்டு உடனே அந்தி கிறிஸ்துவும் ஆவியும் கள்ள தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணுவாங்க? அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சாத்தான் 1000 வருடம் அளவும் அதாவது பாதாளத்திலே அவன் கட்டி வைக்கப்படுவான். கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு கூட தமது 1000 வருட அரசாட்சியிலே பூமியிலே ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வருகை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் யாரெல்லாம் ரகசியம் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களோ, நீங்க அந்த 7 ஆண்டு முடியும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறோம். 1000 வருட மனசாட்சி காலத்திலே நாம் மறுபடியும் இந்த பூமியிலே நாம் ஆண்டவரோடு கூட ஆட்சி செய்ய மறந்துவிடக் கூடாது. நினைச்சு பார்க்கவே எனக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. வருகை மிக மிக சமீபம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சுச்சுன்னா
யுத்தம் மூன்றாம் உலக யுத்தமாய் மாறுக்கு முன்பாக கர்த்தருடைய வருகை இருக்கும். சில பேர் எனக்கு நான் வருகை குறித்து பேசும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு வசனத்தை சொல்லி நான் அப்படியே மாறி பண்ணுறோம். ஐயா யுத்தம் வரும், ராஜ்யம் எழுப்போம், ஜனங்க வருவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா வசனம் சொல்றது முடிவு உடனே வராது. சுவிசேஷம் என்ன பண்ணோம், சகல ராஜ்யத்துக்கும் சகல ஜாகம் பிரசிவன் முடிவு வரும் அப்படின்னு சொல்ல பண்ணோம். ஆஃப் பண்ணுறோம். நான் சொல்றேன், கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரே ராத்திரி என்ன பண்ணாரு, ஒரு தூதன் அனுப்பி. கர்த்தர் நினைச்சாருன்னா அவர் ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல 1000 வருஷம் இருந்து நாம் செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியத்தை அவர் ஒரே செஞ்சு முடிச்சிருவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒன்றும் சும்மா சொல்றேன், அடுத்த வாரம் கர்த்தர் அவர் நாள் நான் சொல்லலப்பா, யாருக்கும் தெரியாது. அப்புறம் நம்மள வேற கள்ள ஊழியக்காரன் கள்ளத்தி சொல்லிட்டு போறீங்க. அது யாரு கர்த்தர் வருகை பிதாவை தவிர வேறொருக்கும் யாருக்கும் தெரியாது. நான் உதாரணம் சொல்றேன், ஒருவேளை கர்த்தர் அடுத்த வாரம் அவர் பிளான் பண்ணி பிதா பிளான் பண்ணி நினைச்சுக்க, இந்த வாரத்திலே உலகத்திலே சந்து வந்து மூல முடுக்கு காற்று கூட போக முடியாத ஒரு மனிதன் இருப்பான், அவனுக்கு கர்த்தர் சுவிசேஷம் அறிவித்து விடுவார். கர்த்தர் நினைச்சார்னா அதெல்லாம் லேசான காரியம். ஏதோ கர்த்தர் நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறார் சுவிசேஷ ஊழியத்தை. அவர் நினைச்சிருந்தா தூது இறங்கி முடிஞ்சு போச்சு. எப்பா இவங்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, இறங்கினா ஒரு சேனியன் இறங்கிருந்தாருன்னா நமக்கு தான் கார் தேவை, ஃப்ளைட் தேவை. அவங்கள அவங்க கார் ஃப்ளைட் அவங்க தேவையில்லை, 2 ரக்கர் இருந்துச்சானா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் பாஸ்வேர்ட் அப்புறம் பண்ணி பார்க்குறேன், 2 ரக்கையோட பார்க்குறேன், ஒரு தேவத்துக்கு தான் பார்க்குறேன். பரப்பா பறந்து போயிடுப்பாரு. பாஸ்போர்ட் செக்கிங்க போறீங்க, எனக்கு வேலை வந்தது, எனக்கு வேலை வந்துச்சு, எனக்கு தெரியுது எப்போ வருவன்ட்டு. கர்த்தர் நினைச்சாருன்னா நான் வர தோசம் சொல்லக்கூடாது. இப்போ யாராவது 2வது பிரசங்கம் பண்றாங்க, அந்த கூட்டத்தை பண்ணக்கூடாது. அப்படின்னா பண்ணலாம் பொறுமையா. அவங்க உட்காந்து தேவ சமூகத்தில் ஆண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது அடுத்த அந்த 1 பிரசங்கம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும், முடிவு உடனே வராது அப்படின்னுவாங்க. 2வது சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்படணும், இன்னும் நிறைய அறிவிக்கப்படலையே அப்படின்னா பண்ணுவாங்க நம்மள பிரசங்கியார. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு வழி நடத்துது. இன்னைக்கு நம்ம மக்களை வெளிப்படுத்தின தரிசனம் எப்போ கொடுத்து தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் பேச வச்சார். இந்த தரிசனம் எனக்கு கொடுத்த 10 வருஷம், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வாலிபனாக இருந்த பொழுது நம்ம தம்பி அருணா காட்சன் அருண் காட்சன் போல வாலிப நாட்கள்ல அப்படிதான் இருப்பேன். அப்போ வாலிப நாட்கள்ல தூங்க மாட்டேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். 10 வருஷம் கர்த்தரோட பேசினார். அதை இன்னைக்கு தான் ஆவி வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? 10 ஆண்டுகள் சபத்திலே விழுந்திருக்கிறது சொல்கிறார். இன்றைக்கு
துதிக்கிறேன். இந்த உலகம் முழுவதுமாய் உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவரும் கைவிடப்படக்கூடாது ஐயா, ஒருவரும் அலட்சியமாயிருந்து விடக்கூடாதப்பா. அத்தனை பேருக்குள்ளையும் என் தேவன் உணர்வுள்ள ஆவியை தாரும். அம்மான்று உணர்வுள்ளவர்களாக தங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணித்து ஆண்டவரை உமக்கென்று ஆயத்தப்பட்டவர்களாய் வாழ எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. அம்மான்று ஒருவரையும் நீர் விட்டுவிட மனசில்லப்பா. உம்மிட்ட வந்த ஒருத்தரையும் புறம்பே தள்ளாதது போல உமது வருகையில எல்லாரையும் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் எங்களுடைய சில பழக்க வழக்கங்கள், சில குணாதிசயங்கள், சில ஆண்டவருடைய பொல்லாப்புகள் எங்களை வருகையை விட்டு அன்றை நீக்கி விடுகிறத. அப்படிப்பட்டவைகளுக்கு இடம் கொடுக்காம நாங்கள் ஒவ்வொருவரும் சுதாரித்துக் கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்ய. இந்த இரவு கூட்டத்தில் நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்க ஒவ்வொரு இதயத்திலும் இந்த வார்த்தை எப்போதும் இருக்கட்டும் ஐயா, எப்போதும் உணர்த்தி கொண்டிருக்கட்டும் ஐயா. அந்த தகப்பனை தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உம்மை துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. குறிப்பாக நாங்கள் மட்டும் ஆயத்தப்பட்டால் போதாது, எங்களோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தணும்பா. அந்த ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. அந்த அறுவடையில நாங்க பயனுள்ளவர்களாய் மாறிட்டாண்டவரை நாங்கள் வெறும் கையாய் வந்து நிற்க விரும்பலப்பா. எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு வர விரும்புகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஞானத்தினால் நிரப்புங்க, சுவிசேஷ வார்த்தையினால் நிரப்புங்க. நாங்கள் ஒரு இடத்துல போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்ய நாங்களும் ஆயத்தப்பட்டு பிறரையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு உங்களுடைய ராஜ்யத்திற்கு நேராய் கடந்து வருகிற ஸ்லாகியத்தை எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் தொடர்ந்து எங்களை பொறுப்பிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.